அதாவது பெரும்பாலான மாணவர்களால் படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. படிக்கிறது மிகவும் சிரமமாக இருக்குது. புரிய மாட்டேங்குது, படிப்பே வர மாட்டேங்குது, என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இங்கே இருக்கும்போது மாணவர்களுடைய பெரும்பாலான பிரச்சனை இது தான். பெரும்பாலான மாணவர்களின் பிரச்சனை, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க, பெரும்பாலான பிரச்சனை என்ன பிரச்சனை? மாணவர்கள் சந்திக்கிற பிரச்சனை, எனக்கு படிப்பில் ஆர்வமே வர மாட்டேங்குது, என்னால் படிக்கவே முடியலை, எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன நினைக்கணும் அப்படின்னா, படித்தாலே போதும், நம்ம பிள்ளை படித்தாலே போதும், படித்தாலே சந்தோஷப்படுங்க. அதை விட்டு போட்டு இங்கே படிக்கவே முடியலை, படிப்பே ஏற மாட்டேங்குது, ஐயோ படிக்கவே எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு பெரும்பாலான மாணவர்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் நினச்ச படிப்பை தான் நீ படிக்கணும், நான் டாக்டர் நினைக்கிறேன் அதைத்தான் நீ படிக்கணும், நான் இங்கிலீஷில் தான் நீ படிக்கணும்னு வேற சொல்கிறேன். எப்படி இங்கே படிக்கவே முடியாமல் நிறைய பேர் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க, படிப்பே வர மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற கஷ்டத்தில் பெரும்பாலான மாணவர்கள் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், நீ டாக்டர் தான் படிக்கணும், நீ இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உன் பிள்ளை படிக்கிறதே பெரிய விஷயம்னு நினச்சிக்கோ. மற்றவங்க நிறைய பசங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, படிப்பு ஏறலைன்னு கவலைப்படுறாங்க, புரிய மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறாங்க. படிக்கவே முடியாமல் 70% மேலே உள்ள பிள்ளைகள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது புரிய மாட்டேங்குது, கல்வி என்பது புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய பிள்ளைகள் படித்தாலே நீ சந்தோஷப்படணும். ஆகா, நான் படிக்கிறாப்புலே அதுவே சந்தோஷப்படணும். படிக்க சிரமப்பட்டுக்கிட்டு படிப்பு புரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பெரும்பாலான மாணவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய பிள்ளைகள் படிக்குதே அப்படின்னு சந்தோஷப்படணும். ஆகா, நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்களே, படிப்பு அவங்களுக்கு புரியுதே, அதில் ஒரு ஆர்வம் இருக்குதே அப்படின்னு சந்தோஷப்படணும். அதை விட்டு போட்டு நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், அதுவும் இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பற்றியா, இதுதான் பேராசை. இதுதான் இந்தியர்களின் பேராசை என்பது. அதனால் இப்போ வெளிநாட்டிலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 18 வயசுக்கு மேலே பிள்ளைகள பெற்றோரிடமே இருக்கிறது கிடையாது. ஆனாலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே ஒரு கவலை இருக்குது, அக்கறை கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று படிக்கிறாங்களே, எல்லாமே படிப்புனாலே அது நல்ல விஷயந்தான், ஏதாவது ஒன்று படிக்கிறாங்களே, ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்கே, ஆர்வமே இல்லாமல் படிக்கவே விருப்பம் இல்லாமல் ஐயோ படிக்க முடியலைங்கிற கவலையில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒன்று படிக்கிறாங்களே அப்படிங்கு தான் அவங்க அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு எளிமையாக இருக்குது, ரொம்ப எளிதாக இருக்குது. அதனால தான் அவங்க தாய்மொழியில் ஏன் கல்வி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க எதிர்பார்ப்பு நல்லா இருக்குது, படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாய்மொழியில் ஏன் கல்வி? ஜப்பான்காரங்க நம்ம பிள்ளைகள் படித்தாலே பெரிய விஷயம், சந்தோஷப்படுறாங்க, படித்தாலே சந்தோஷப்படுறாங்க. அதனால தான் அவங்க தாய்மொழியில் கல்வி இருக்கிறாங்க. நம்மளுக்கு படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இவனுக்கு நான் சொன்ன படிப்பை தான் நீ படிக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீ படிக்கணும், அதுவும் இங்கிலீஷில் தான் நீ படிக்கணும், தமிழில் படித்தா நான் ஒத்துக்க மாட்டேன், தமிழ்லையாவது நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தா நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, படிப்புங்கிற எளிமையாக இருந்திருக்கும். இன்றைக்கி கல்விங்கிறது ஏன் இன்றைக்கி பெரும்பான்மையான மக்களுக்கு மாணவர்களுக்கு புரியலை? இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. கல்வியில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். படிப்பு புரிய மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது, ஆர்வம் வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்க பேசுகிற மொழி ஒரு மொழியாக இருக்குது, இவங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க, ஆனால் பாட புத்தகங்கள் எல்லாம் ஆங்கில மொழியில் இருக்குது. அதனால் இன்றைக்கி படிக்கிறதே பெரிய சிரமமாக இருக்குது. அதனால் படித்தாலே போதும்னு நினச்சிருக்கணும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகள் படித்தாலே போதும்னு நினச்சிருக்கணும். ஆங்கிலத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்ச பற்றியா, அதனால தான் படிக்க மாட்டேன்றாங்க. ஆங்கிலத்தில் தான் படிக்கணும் இந்த பிள்ளைகள் அப்படின்னு நினச்ச பற்றியா, அதனால தான் படிக்க முடியல. படித்தாலே போதும்னு நினச்சிருந்தா அப்போ உன்னுடைய எளிமையாக இருக்குல்ல, எதிர்பார்ப்பு எளிமையாக இருக்குது. இப்போ படித்தாலே போதும், தமிழ்னா இங்கிலீஷ் என்ன, படித்தாலே போதும். அப்போ எதை அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருந்திருந்தால் நீ தாய்மொழியில் தான் கல்வி கொடுத்துருப்ப. தாய்மொழியில் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதை ஆங்கிலத்தில் நிறைய பேரால் படிக்க முடியல, என் பிள்ளைகள் படித்தாலே போதும், அப்போ தாய்மொழியில் கல்வி கொடு. படித்தாலே போதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு அரசாங்கத்திட்டையும் பெற்றோர்கள்டையும் இருந்திருந்தா, உண்மையாக இருந்திருந்தா தாய்மொழியில் கல்வி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே படிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நீ ஆங்கிலத்தில் தான் படிக்கணும்னு நினச்ச பற்றியா, அதான் படிக்க முடியலங்க. உன்னுடைய பேராசை ஆங்கிலத்தில் தான் நீ படிக்கணும்,
வெளிநாட்டில் போய் தான் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. அங்கே கஷ்டப்படக்கூடாது. ஆங்கிலத்தில் படித்தா எந்த நாட்டிலையும் போய் பொழைச்சிக்கலாம்னு நினச்ச பற்றியா? எங்கேயாவது பொழைச்சிக்கிட்டோம், நம்ம ஊர்லேயே பொழைச்சிக்கிட்டோம்னு நினச்சிருக்கணும். ஏன் நம்ம ஊரில் பொழைக்கக்கூடாதா? நம்ம ஊர்லேயே பொழைச்சிக்கலாம், தாய்மொழியில் கல்வி கற்றாக்கா நம்ம ஊர்லேயே பொழைச்சிக்கலாம்னு நினச்சிருந்தா நீ தாய்மொழியில் கல்வி கற்றுருப்ப. வெளிநாட்டுக்கு ஏன் போகணும்? நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்ல. நம்ம தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு நினச்சிருக்கணும். நம்ம பெற்றோர்களும் என்ன நினைக்கணும்? வெளிநாட்டில் எங்கே போனாலும் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா? நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கணுமே. அதுதானே ஒரு நல்ல ஒரு பாசம். அப்போது தாய்மொழியில் கற்றுக்கிட்டா தான் அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்திருந்தா. அதனால தான் இங்கே தாய்மொழியில் கல்வி இல்லாதனால தான் இன்றைக்கி படிக்கவே முடியாத நிலமை வந்துருச்சு. பள்ளிக்கூடம் என்பது இன்றைக்கி ஒரு நாடக மேடை போல் ஆயிடுச்சு. அதனால் நாடகம் படிக்கிற பசங்க ஏதோ எதுக்காக போகிறோன்னு தெரியாமலே தினமும் போயிட்டு வராங்க.